ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரீத்திஸ். இன்றைய பதிவில் பூஜை ரூமுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்ஸை தான் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம நிறைய இடத்துக்கு போகும்போது நமக்கு நிறைய பேர் ப்ளவுஸ் பிட்லாம் வச்சு கொடுப்பாங்க. அந்த ப்ளவுஸ் பிட்லாம் சில நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. இந்த போல் எல்லோ, ரெட் கலர் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத ப்ளவுஸ் பிட்டெல்லாம் பூஜை அறைக்கு நான் எப்போதும் பயன்படுத்திப்பேன். இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பூஜை ரூம் நம்ம துடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ தினம்தோறுமே நம்ம பன்னீர் தொட்டோ ஜவ்வாது தண்ணி தொட்டு துடைச்சோன்னா பூஜை ரூம் பார்க்க நல்ல ஒரு நறுமணத்தோடு இருக்கும். டிப் நம்பர் 2 பார்த்தா, இது பண்ணி நம்ம பித்தளை பொருள் எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி துடைச்சிருவோம். துடைச்சதுக்கப்புறம் ஒரு காட்டனில் பன்னீரை நல்லா ஃபுல்லாக நல்லா நனைச்சிட்டு அந்த பன்னீரை அந்த பன்னீர் நனைச்ச துணியை கழுவி வச்சுருக்க பித்தளை பாத்திரத்து மேலே எல்லாமே ஃபுல்லாக முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமுமே நல்லா நம்ம துடைச்சி விட்டுட்டோன்னா பன்னீரோட ஸ்மெல் எப்பொழுதும் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீக் க்ளீன் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்மெல்லுங்கிறது நல்லாவே வீசிக்கிட்டு இருக்கும். பூஜை அறையும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். டிப் நம்பர் 3 பார்த்தா, நம்ம விளக்குக்கெல்லாம் வைக்கிற பொட்டு இருக்குது. இந்த மஞ்சள் பொடி நானாக வீட்டில் ரெடி பண்ணது. இந்த மஞ்சள் பொடியில் பார்த்தா ஏலக்காய், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இந்த மாதிரி பூஜை ரூமுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளையும் சேர்த்து நல்ல ஒரு நறுமணம் மிக்க பொருளாக இருக்கும். இந்த மஞ்சள் பொடி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஜவ்வாது, பச்சை கற்பூரமும் 2 நுணுக்கி இந்த மஞ்சத்தூளோட சந்தனமும் சேர்த்து கலந்து வச்சுக்கிட்டு நம்ம பூஜை பாத்திரத்துக்கு வச்சுட்டு வந்தோன்னா இன்னும் ஸ்மெல் பூஜை அறையில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து குங்குமம். இந்த குங்குமம் நம்ம கடையில் வாங்கும் போதே சாதாரணமாக குங்குமமாக கேட்டு வாங்காமல் தாழம்பூ குங்குமம் அப்படின்னு கேட்டு வாங்கலாம். இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குங்குமம் கேட்டால் நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். இந்த குங்குமத்தை ஏற்கனவே ஸ்மெல் இருக்கும். இதோடு நம்ம கொஞ்சோண்டு ஜவ்வாது பொடி கலந்துட்டு அந்த மஞ்சள் ஈரம் காயறதுக்குள்ளவே அந்த மஞ்சள் மேலே நம்ம வச்சுட்டோன்னா இது குங்குமம் சேர்த்து நமக்கு ஸ்மெல் கொடுக்கும். பூஜை அறை பார்க்க இன்னும் நல்ல நறுமணத்தோடவே இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தா, நம்ம பாட்டிலில் எண்ணெயை ஊற்றி வைப்போம். இந்த எண்ணெயோடு பார்த்தா கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டுக்கணும். அதோடு ஜவ்வாது பொடியும் கலந்துட்டு எண்ணெயை நல்லா பாட்டில் நல்லா குலுக்கி வச்சுட்டோன்னா அந்த ஜவ்வாது பொடியும் அந்த பச்சை கற்பூரம் நல்லா எண்ணெயிலே ஊறி ஒரு நல்ல ஸ்மெல்லை விளக்கு எரியும் போது கொடுக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தா, நம்ம எப்பொழுதுமே கற்பூரத்தை சும்மாவே வச்சிட்டோன்னா அது கரைஞ்சிரும். அதோட மிளகு சேர்த்து வைப்போம். மிளகு ஒரு காரத்தன்மையை கொடுக்கக்கூடியது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, கிராம்பை போட்டு வச்சா கிராம்பு ஒரு நல்ல ஒரு பூஜை அறைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். சூடமும் கரையாது, ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜியும் கொடுக்கும் பூஜை அறைக்கு. நெக்ஸ்ட் டிப் பார்த்தா, அச்சத அரிசி. இதுக்கு பச்சரிசி மஞ்சளையும் கலந்து எல்லாருமே பயன்படுத்துவாங்க. நானும் இதில் நல்ல நறுமணம் மிக்க அந்த பூஜை அறைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூள் ஒரு சொட்டு இதில் நெய் விட்டுருவேன். நெய்யை விட்டுட்டு நல்லா நம்ம கலந்துட்டோன்னா அந்த மஞ்சள் தூள் பார்க்க நம்மளுடைய கைகளில் சுத்தமாகவே ஒட்டாது. இது லைட்டாக தான் மஞ்சளாக இருக்கும். இதோடு கொஞ்சோண்டு பன்னீர் இல்லை தண்ணியை கலந்து நல்லா கலந்துட்டோன்னா நல்லா மஞ்சள் கலரில் வந்துடும். இதோடைய நறுமணத்துக்கு நான் எப்பொழுதுமே ஒரு சொட்டு அத்தரை பயன்படுத்துவேன். அத்தரை பயன்படுத்தி நம்ம பூஜை அறையில் பயன்படுத்தும் போது ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்கும். பூஜை நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும். எண்ணெயில் ஆல்ரெடி நம்ம பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் சேர்த்து வச்சுருக்கோம். அதுவே நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இருந்தாலும் நம்ம எப்போது ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய சூடத்தை பயன்படுத்தினா இன்னும் எரியாமல் நல்ல நறுமணம் அதிகமாகவே வீசும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தா, திரியை நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம்னா மேலே வச்சு எரிய விடுவோம். அப்போ விளக்கு ரொம்ப வேகமாக எரியிறது போல் இருக்கும். எண்ணெயும் சட்டுன்னு தீந்துடும். திரியை விளக்கு உள்ளே அமர்த்தின மாதிரி நம்ம விளக்கு எரிய ரொம்ப பொறுமையாகவும் எரியும். ரொம்ப நாள் எரியிறது போல் இருக்கும். விளக்கு அமைதியான முறையில் எரியிறது போல் ஒரு தோற்றத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்த்தா, ஒரு பவுலில் கொஞ்சோண்டு பன்னீர், இதில் வாசனை மிக்க மஞ்சத்தூள், இல்லை நம்மக்கிட்ட என்ன வாசனை ஜவ்வாது பவுடரோ இல்லை அத்தரோ எது இருக்கோ அதை நல்லா அந்த பன்னீரோடு கலந்துட்டு நம்ம பயன்படுத்துகிற பூ இப்போதைக்கு எல்லாமே நறுமணம் இல்லாத பூக்களாக தான் இருக்குது. இந்த பன்னீரோட அந்த பூ டிப் பண்ணி பூஜைக்கு பயன்படுத்தினோன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லை கொடுக்கும். பூஜை அறையும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். பூ கட்டும் போது அந்த நூலையும் இந்த பன்னீர் தண்ணியோடு நம்ம ஊற வச்சுட்டு கட்டினோன்னா இன்னும் அந்த நூலும் நல்ல ஒரு நறுமணம் மிக்கதாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பார்த்தா இப்போ எல்லாருமே வந்து நம்ம சிலை வழிபாடுங்கிறது எல்லாருமே பண்ணுறோம். இந்த சிலைகளுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு வீக் வரைக்கும். அப்படி வைக்கும்போது அதனுடைய நறுமணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும். நம்ம எந்த பொருள் போட்டு பண்ணாலும் சரி ஒரு 1 டே 2 டேஸ்க்கு அப்புறம் போயிடும். நம்ம என்ன பண்ணணும்னா தினம்தோறுமே தெய்வத்தோட சிலைகளுக்கோ ஃபோட்டோக்களுக்கோ இந்த அர்த்தரை வந்து தடவிட்டோன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் வந்து பூஜை அறைக்கு போகும்போது அந்த கோயிலில் என்ன நறுமணம் கொடுக்குதோ அதே நறுமணம் கொடுக்கும். நம்மளுடைய பூஜை அறையும் தெய்வீகத்தன்மை நிறைந்ததாக மாறிவிடும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா தரங்கை பிரித்திஸ்ங்க சேனல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.